ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்விக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாண்டி பஜார் vlog தான் பார்க்க போகிறோம். நான் டி நகர் ப்ளஸ் பாண்டி பஜாருக்கு போயிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிறதுக்கு. அப்போ vlog-ஆ போட்டிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால இந்த வீடியோ போட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டி பஜார் போகிறதுக்கு முன்னாடி அந்த போத்தீஸ்க்கு பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அங்கே இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன், அதனால் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த பிரின்ஸ் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போதைக்கு என்னென்ன அந்த ட்ரெண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற ரேட்டை விட நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கம்மியாக கேட்டால் கண்டிப்பாக தராங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே பீகாக் டிசைன் வச்சு தான் இருந்துச்சு எல்லா இயரிங்ஸ்லேயுமே. அதே மாதிரி இப்போதைக்கு என்னென்ன ட்ரெண்டில் இருக்கோ எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷாப்ஸில் வாங்குறத விட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கும்போது கம்மி ரேட்லேயும் கிடைக்கும், நம்ம பார்கெயின் பண்ணியும் வாங்கலாம். குவாலிட்டிலாம் சேமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. 150 சொன்னாங்க, 100க்கு கேட்டால் கூட தருவாங்க. அந்த பீகாக் பிளாக்கு, ப்ளூ, பிங்க் அது எல்லாமே. அதே மாதிரி இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, அதெல்லாம் 100 ருபீஸ், 150, 100 அந்த மாதிரி ரேஞ்சஸ். அப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் வித் ஆரம் அதெல்லாம் வந்து 500லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 செட்டோட வரும். இது பார்த்திங்கன்னா 1200 சொன்னாங்க, நம்ம 1000 ருபீஸ்க்கு கேட்டால் கூட தருவாங்க. எல்லாமே இருக்குது, ஆரம், நெத்தி சுட்டி, அப்புறம் வந்து இயரிங்கோட சேர்த்து வருது. பாண்டி பஜார் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய டாய் ஷாப்ஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாஃப்ட் டாய்ஸ். இந்த பில்டிங் தான் அந்த வணிக வளாகம், இங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே வந்து நான் கிளாத்திங்ஸ் வாங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன உடனே இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தொங்க விட்டு அதில் ஷாப்போட நேமோட வச்சுருப்பாங்க. இப்போ இன்கேஸ் அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஷாப்புக்கு போய் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும், இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து போகிற வழி ஃபுல்லாக எல்லா திங்ஸுமே இருக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, அதை நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும். எல்லாமே ஸ்கர்ட்டு, இது மாதிரி ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் டாப்ஸ், இதெல்லாம் வந்து 250 சொன்னாங்க. 300 சொன்னாங்கன்னா இதில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், இதில் 2 பீஸ், அது வந்து 250 எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் லாங் கவுன், அதுக்கப்புறம் மேக்ஸி, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஜென்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டிஷர்ட், ஷார்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அனார்கலிஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இருந்தது. இந்த டாப் வந்து 350 சொன்னாங்க, நம்ம 250க்கு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஷர்ட்ஸு, மேக்ஸி, டாப்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ் நிறைய இருக்குது இந்த பில்டிங் ஃபுல்லாக. அதில் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஷாப் மட்டும் எடுத்தேன். இதெல்லாம் ரூபி ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க, மேட் ஃபினிஷ்லேருந்து ஆன்டிக் ஃபினிஷ்லேருந்து ஆக்சிடைஸ்டு. அப்புறம் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஒரு கடையிலையுமே. அப்புறம் இயரிங்ஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது, குட்டி குட்டி ஸ்டட்டட் இயரிங்ஸ். இதெல்லாம் 20 ருபீஸ், 10 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் 20, அப்புறம் 30 அந்த மாதிரி ரேஞ்சஸ். 100, 150க்கு மேலேயே வச்சுருக்காங்க. எல்லாமே கலந்த ஆக்சிடைஸ்டு, ஸ்டோன்டு எல்லாமே கலந்துருக்கு. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஹோல்டு பீஸாக இருக்குது, பட் வந்து நிறைய வந்து நியூ பீசஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆக்சிடைஸ்ட் நெக்லஸ்லாம் 100 ருபீஸ் சொன்னாங்க. ஜஸ்ட் அந்த செயின் வச்சு ஒரே ஒரு பெண்டன்ட் வரும் இல்லையா, அது. அப்புறம் நெக் பீஸ் பார்த்திங்கன்னா 150 அந்த ரேஞ்சஸ் சொன்னாங்க, நம்ம பார்கெயின் பண்ணோம்னா கம்மியாகவே கிடைக்கும். இந்த ஜிம்காஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் வெயிட்டாகவும் இருந்தது. இதெல்லாம் தான் நான் நெக் பீஸுன்னு சொன்னேன் இல்லையா, அது 150 to 100. அப்புறம் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நிறைய இருந்தது, நான் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வாங்கினேன்றதை காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.